ஹே டியூட்ஸ், நம்மளுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். நம்ம வந்து மேன்லியாக இருக்கணும், பியர்ட் நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஸோ பியர்ட் இருந்தால் தான் மேன்லி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு எல்லாமே பியர்ட் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா, நீங்கள் எப்படி நேச்சுரலாக எப்படி வந்து பியர்ட் வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு க்ரோ த பியர்ட், திஸ் இஸ் த ரைட் வீடியோ. நீங்கள் கரெக்டான வீடியோ வந்திருக்கீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எப்படி வந்து வீடியோ க்ரோ பண்ணலாம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் தான் Nadodiz. நாங்கள் எதை பற்றி வீடியோ போடுவோம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வீடியோஸ், இன்டர்வியூ டிப்ஸ், ரிலேஷன்ஷிப் வீடியோஸ், ஐடி கம்பெனி பற்றி நிறைய நாங்கள் பேசுகிறோம். அண்ட் எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் அது எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம் நம்ம கண்டென்ட் ரிலேட்டடாக. அண்ட் மறக்காமல் எங்கள் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேக்டர் நம்பர் 1, ஃபுட் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். நீங்கள் பியர்ட் க்ரோத் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன நம்ம சாப்பிட்றோமோ அதை தான் நம்ம என்ன சாப்பிடுவோம்? ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், நல்லா பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு நல்லா வந்து கோர கூட்டு நைட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்குவோம். பட் நீங்கள் பியர்ட் க்ரோ பண்ணணும் நேச்சுரலாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் ஃபுட் டயட். அது வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ப்ரோட்டீன் நிறைய இருக்கணும். ப்ரோட்டீன் நீங்கள் எப்படி சாப்பிட்லாம்னா எக்கு, சிக்கன் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெஜிடபிள்னால் வெஜிடபிளுக்கு ஏற்ற வெஜிடேரியனில் இருக்கிற ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். மேபி அவகாடோ, இந்த விட்டமின் பி இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. விட்டமின் பி இஸ் அ குட் சப்ளிமெண்ட் டு க்ரோ பியர்ட் நேச்சுரலி. ஸோ விட்டமின் பி இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் மில்க் நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் எக்கு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் சாப்பிடுங்க. ஸோ அவகாடோ இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வைஸ் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட் வந்து நல்லா போகும். ஃபேக்டர் நம்பர் 2, ஹேபிட்ஸ். நம்மளோட பழக்கவழக்கம் தான் நம்ம பார்த்துட்டு நல்லா ஒரு 2-3 மணி நேரம் தான் தூங்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதா. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து பியர்ட் க்ரோத் நேச்சுரலாக பண்ணுறதை மறந்துடுங்க. ஸோ நீங்கள் பியர்ட் நேச்சுரலாக வளர்க்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து நல்லா தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகணும். நம்ம தூங்கினா மட்டும் தான் நம்மளோட உடம்புக்கு ஹார்மோன்ஸும் நல்லா பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அது பேலன்ஸ் ஆனால் தான் உங்கள் உடம்புல அந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். ஸோ அது நடந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் உங்கள் பியர்டுக்கு வந்து போயிடும். அண்ட் அகெயின் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ட்ரிங்கிங், உங்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்டோ இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இருந்துச்சு அதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து விட்டுருங்க. அதை கண்டினியூ பண்ணிட்டு பியர்டு வந்து வளர்க்கணும்னா அது வந்து ஆகாது. பிகாஸ் தட் இஸ் நாட் ரிலேட்டட் ஆக்சுவலி. ஸோ உங்களோட ஹேபிட் வந்து நீங்கள் ஒழுங்காக வச்சுருங்க. கெட்ட பழக்கம் பண்ணிட்டு எனக்கு வந்து பியர்ட் நேச்சுரலாக க்ரோ ஆகும்னா டெஃபினட்டாக அது வந்து இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஃபேக்டர் நம்பர் 3, ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப யோசிச்சுன்னா மண்டியில் இருக்கிற முடியெல்லாம் குட்டி போயிடா அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மை தான். ஸோ மண்டியில் இருக்கிற முடிய மாதிரி தான் நம்மளோட பியர்டும், அதுவும் நம்ம பார்ட் ஆஃப் பாடி தான். ஸோ நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்கள் தலைமுடி கொடுக்குறீங்களோ அதே தான். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சும்மா ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது டெஃபினட்டாக உங்கள் பாடியில் முடி மட்டும் இல்லை, ஸோ எந்த ஒரு பார்ட்டும் வந்து உங்களுக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. உங்கள் ஹார்மோன்ஸில் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் டேக்கிங் ஸ்ட்ரெஸ் எடுத்தால் வந்து ஸோ யூ கான் see a growth in your beard naturally. ஃபேக்டர் நம்பர் 4, மேல் ஹார்மோன் ஒன்று இருக்குது தட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பியர்ட் க்ரோத். அது என்ன பார்த்தீங்கன்னா சம்திங் டெஸ்டாஸ்டெரான். நான் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியல, நான் இங்கே ஸ்பெல் பண்ணுறேன். ஐ மீன் அந்த டெக்ஸ்டிங் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஹார்மோன் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அது வந்து நம்மளோட மசில் மாஸ் ஆகட்டும், நமக்கு உடம்புல இருக்கிற ஏர் க்ரோத் ஆகட்டும், அதுக்கெல்லாமே அதான் ஹெல்ப் பண்ணுது. ஆப்வியஸ்லி பியர்ட் க்ரோத்துக்கு அதுதான். ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஸோ நம்ம பாடியில் வந்து நம்ம டீனேஜில் வளரும். அது ஸோ டீனேஜில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் பாடியில் எவ்வளோ இருக்கோ அதுதான் இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்ல அந்த ஃபேக்டர்ஸ் தான். ஃபுட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்திங்கன்னா உங்கள் டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ப்ராப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேபிட்ஸ் உங்களோட பழக்க வழக்கம்லாம் சரியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அகைன் நீங்கள் ட்ரிங்கிங்கோ இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் குறையும். அதெல்லாம் குறைஞ்சதுன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறைஞ்சதுன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பியர்ட் க்ரோத் நேச்சுரலாக டெஃபினட்டாக இருக்காது. ஃபேக்டர் நம்பர் 5, ரெகுலர் ப்ராக்டிஸ். சில விஷயத்தில் நம்ம ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக ஷேவ் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் கொஞ்சமாச்சு தாடி நீங்கள் வளர விட்டால் தானே, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months நீங்கள் வளர விட்டால் தானே நம்மளுக்கு எவ்வளோ வருது, நமக்கு இந்த பக்கம் வருதா இல்லை எங்கே வருது, எங்கே கேப் இருக்குது அப்படின்னு தெரியும். நீங்கள் பாட்டு சர்ற நீங்கள் வந்து ஷேவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பியர்ட் க்ரோத் ஆகுதா இல்லைன்னு தெரியவே தெரியாது. ஸோ யூ ஷுட் கிவ் சம் டைம். ஒரு 2 மாதம் 3 மாதம் வளங்க. 2 மாதம் 3 மாதம் பியர்டு வளர்த்திங்கன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் யூ கேன் மேக் இட் ஸ்டைல். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ இல்லைங்க வச்சுக்கலாம். உங்களோட நேச்சர், உங்களோட பாடியில் எப்படி வந்து ஏர் க்ரோத் ஆகுதுன்னு பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் வந்து பியர்ட் க்ரோ பண்ணும்போது அந்த 2 to 3 months 2 மாதம் 3 மாதம் அந்த கேப்பில் வந்து நீங்கள் வளரும் போது உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் அப்படியே ஈரப்பதம் வச்சுட்டே இருக்கணும். உங்களோட இந்த ஸ்கின்னை வந்து பியர்ட் க்ரோவர ஏரியாவை
அது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போகும்போதோ இல்லை வெளியே போயிட்டு வந்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இங்கே நல்லா கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி முடியை வந்து பாதுகாக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் பாதுகாக்கணும். இங்கே ஆயில் போட்டு நல்லா பாதுகாக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும் வந்து அப்பப்போ ஆயில் போட்டு சும்மா அப்படியே ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் மசாஜ் ஸ்லோவாக பண்ணும்போது தான் அதோட மாலிக்யூல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் பாஸ் ஆகும்போது தான் அந்த வந்து க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஷேவ் நீங்கள் பண்ணாதீங்க, அடிக்கடி பண்ணாதீங்க, ப்ராப்பராக ட்ரிம் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் 3 மாதம் வளர்க்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரிம் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் டூரிங் தட் பீரியட் நல்லா ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் பேத் வந்து நல்லா க்ரோ ஆகும். Factor number 6. நாங்கள் சொன்ன இது எல்லா ஃபேக்டரும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க, அப்பயும் வந்து யூ டோன்ட் see a result in the beard growth நேச்சுரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டெஃபினட்டாக ஒரு முக்கியமான காரணம் உங்களோட ஹெரிடிட்டி. உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருந்ததோ, உங்கள் தாத்தாவுக்கு அவங்களுக்குலாம் எப்படி இருந்தோ அந்த மரபணு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹெரிடிட்டி வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. we cannot fix it. பட் நாங்கள் சொன்ன ஃபேக்டரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் see இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ டோன்ட் குவிட் இட். நாங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. நேச்சுரலாக பியர் க்ரோ பண்ணுறதுக்கு நாங்கள் சொன்ன ஃபேக்டர்ஸ் தவிர உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அமுக்குங்க. பாய் ஃப்ரம் நாடோடிஸ்.